Praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We were looking at some important lesson from the life of a man after God's own heart, David. தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில சிந்தனைகளை நாம் கடந்த 2 வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்டோம். There is no one else in the Bible whose name is referred in the Bible more than David. More than? There is no other name in the Bible mentioned more than David's name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய நாமத்திற்கு பிறகு மனிதர்களிலே தாவீதினுடைய பெயர் அல்லாமல் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் வேறு எவருடைய பெயர்களும் இல்லை, அறிந்திருக்க வேண்டும். In the Old Testament we read that God was seeking a man after God's own heart. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை தேவன் தேடினார் என்று நாம் கண்டோம். And in the book of Acts we saw that God found a man after God's own heart. அப்போஸ்தலர் நடபடிகளிலே தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனை தேவன் கண்டார் என்று நாம் அந்த வசனத்தையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? David's name was the first name in the New Testament and the last name in the New Testament. தாவீதினுடைய பெயர்தான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பெயராகவும் புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி பெயராகவும் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். He was a multi-talented, gifted man. பலதரப்பட்டதான தாளந்துகளை கொண்டிருந்ததான வரங்களை கொண்டிருந்ததான ஒரு மனிதனாக நாம் தாவீதை காண்கிறோம். He had a shepherd's heart unlike any other person in the Bible other than the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிறகு ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை கொண்டிருந்த ஒரு மனிதன் தாவீது என்பதை நாம் அறிகிறோம். அதுபோல ஒரு இருதயம் வேறு எவரும் கொண்டிருந்து இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The study of David's Psalms will draw us closer to the Lord and we can understand the heart of David through those Psalms. தாவீதினுடைய சங்கீதங்களை நாம் படிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு அருகாமையில் கொண்டு வருகிறது. அந்த சங்கீதங்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவு அருமையாய் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோமே. At the same time we saw that David was not a perfect man. He had many failures. Some of those failures were very serious. அதே நேரத்திலே தாவீது ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதன் அல்ல என்பதையும் கண்டோம். அவனுடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சி காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்று சொல்லும் பொழுது சாதாரண தோல்வி அல்ல, பயங்கரமான தோல்வியும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்பதையும் நாம் கண்டோம். Then we were wondering why God honored this man so much and called him a man after God's own heart. அப்படி இருக்க பட்சத்திலே ஏன் தேவன் இந்த மனிதனை அழைக்கிறார், இந்த மனிதனை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர் என்று சொல்லுவதற்குள்ள காரணம் என்ன? If you wanted to know the reason in one verse, it is 1 Samuel 2:30. There we read, him that honoreth me I will honor. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்ற கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு ஏற்ற நிலைமையிலே தான் இந்த தாவீது கனம் பெற்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Not only David and I honor God like that in our life, we can also be people that God will honor. தாவீது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சிகள் தோல்விகள் காணப்பட்டாலும் நாம் தேவனை எல்லா விதத்திலும் கனம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்மை கனம் பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய கர்த்தர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். In the last Bible study we looked at one reason why God honored this man, because when he sinned and the sin was brought to his attention by prophet Nathan, he was totally a broken man. ஏன் தேவன் இந்த மனிதனை கனம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிற வேளையில் தாவீதினுடைய ஒரு பாவம், அந்த பாவத்தை
தேவ மனிதனாகிய நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வரப்பட்ட வேளையில் அவன் மிகவும் நொறுங்குண்ட இருதயம் கொண்ட மனிதனாக காணப்பட்டான் என்பதை நாம் கண்டோம். The words of Nathan was like an arrow that was hitting his heart when Nathan said, "You are that man." நாத்தானுடைய வார்த்தைகள் தாவீதினுடைய உள்ளத்தை பிளக்கக்கூடிய விதத்திலே ஒரு அம்பு போல. The first time he sinned terrible sin, it took a while for him to recognize it, but when God brought it to him, he was broken. He said, "I have sinned against God." முதலாவது அவன் செய்த அந்த பாவம் ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை செய்த வேளையில் அந்த பாவத்தை அவனுக்கு முன்பாக தேவன் ஒரு தேவ மனிதன் மூலமாக கொண்டு வந்த வேளையில் அவன் மிகவும் நொறுங்குண்டவனாக தன்னுடைய இருதயத்தில் நொறுங்குண்டவனாக காணப்பட்டதை குறித்து நாம் அறிவோமே. But later when he sinned again in numbering Israel, and his own heart smote him. Nobody had to tell him. He himself said, "I have sinned against God." அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும் அந்த எண்ணத்திலே அவன் தேவனுக்கு விரோதமாக அந்த பாவத்தை செய்த வேளையிலே யாரும் அவனிடத்தில் அந்த பாவத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லாத நிலைமையிலே எந்த ஒரு தேவ மனிதனும் அவனிடத்தில் கொண்டு வராமல் அவனுடைய உள்ளமே அவனுக்குள் அந்த எல்லா விதமான குற்ற உணர்வையும் கொண்டு வந்த நிலைமையிலே நான் பாவம் செய்தேன் என்று அவன் அறிக்கை செய்கிறான். Samuel 24 we read that. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் தான் நாம் அதை காண்கிறோம். This is what you and I need to have, such an attitude. Sometimes others have to show us our sin because we cannot see our backside. Somebody have to tell us our failures. But spiritually, we will be sensitive to without anyone else pointing out. இந்த விதத்திலே உள்ள ஒரு காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுபவமாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக நாம் பாவமாய் செய்கிற வேளையில் அது மற்றவர்கள் தான் நம்முடைய பார்வைக்கு கொண்டு வரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்பொழுதுதான் நாம் அதை உணரக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர வளர நாம் செய்கிற ஒவ்வொரு தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்மை தேவாவியானவர் உணர்த்தும் வேளையில் அந்த உணர்வோடு கூட நாம் அறிக்கை செய்து தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். And I admit myself that many times I have failed in this area. இந்த விதமான எல்லா துறையிலும் நானும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறேன் என்பதை நான் இந்த வேளையில் ஒத்துக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். So a sensitive heart for sin, a heart that pricks when we sin, well, even if it is a small sin, that is the heart God is looking for. பாவமானது நம்முடைய இருதயத்தை துளைக்கும் வேளையில், அதாவது ஒரு சிறு பாவமாய் இருந்தாலும் நான் பாவம் செய்தேன் என்கிறதான அந்த குற்ற உணர்வு எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டும் என்பதை தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. Before I go any further with the other reasons why God honored this man, I wanted to point out one more truth. ஏன் தேவன் இந்த மனிதனை கனம் பண்ணினார் என்று மற்ற காரணங்கள் சொல்லுவதற்கு முன்பாக இன்னொரு சத்தியத்தினுடைய குறிப்பையும் உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். Please turn to 2 Samuel chapter 12 verse 13. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை கவனியுங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். And David said unto Nathan, I have sinned against the Lord. And Nathan said unto David, the Lord also hath put away thy sin, thou shalt not die. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். Yeah, in Tamil and Kannada and Malayalam, I don't know, it is not very clear. But in English, there is a statement there. You that I have sinned,
Nathan said, "The Lord also hath put away thy sin." That word also. தமிழை விட ஆங்கிலத்திலே இன்னொரு வார்த்தையானது அங்கே காணப்படுகிறது என்பதை இங்கே குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நாத்தான் தாவீதினிடத்தில் சொல்லுகிற வேளை, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே கர்த்தரும் என்றுதான் சொல்லப்படுகிறது. கர்த்தரும் உன் பாவம் நீங்க செய்தார் என்ற அந்த வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. A servant of God by name Campbell Morgan has made a commentary about this verse. இந்த வசனத்தை குறித்ததான ஒரு வியாக்கியானத்தை தேவ மனிதனாகிய கேம்பல் மார்கன் என்பவர் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். He writes like this. அவர் இவ்விதமாக தான் எழுதுகிறார். A man puts away his own sin when in sincerity he confesses it. ஒரு மனிதன் உண்மையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிற வேளையில், that makes it possible for God also to put it away. எவ்விதமாக தான் அந்த பாவத்தை களைந்து போடும்படியாக அறிக்கை செய்கிறானோ அதே விதத்திலே கர்த்தரும் அந்த பாவத்தை களைந்து போட்டு விட்டேன் என்ற அளவிற்கு தேவன் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். That's a beautiful explanation of that verse. When I put away my sin, it is also possible for God to put away our sin. நானும் நீங்களும் நம் செய்ததான அந்த பாவத்தை உண்மையோடு கூட நேர்மையோடு கூட மனம் கசந்து அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தரும் அதே விதத்திலே அந்த பாவத்தை களைந்து போடுகிறவராய் காணப்படுகிறார். Remember, Nathan was a prophet and David was a king. This is a prophet rebuking a king. நாத்தான் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதே ஒரு ராஜாவாய் இருந்தான். ஆகையால் தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை கண்டிக்கிற ஒரு சூழ்நிலைமைதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். Many other kings in Israel, when God's servants rebuked them, they have even killed the prophets. அநேக இஸ்ரவேலில் உள்ள ராஜாக்களை நாம் கவனிக்கிற வேளையில் தீர்க்கதரிசிகளாகிய தேவ மனிதர்கள் அவர்களை வந்து எச்சரிக்கிற வேளையில் அவர்கள் எரிச்சல் மூண்டவர்களாக அந்த தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட சரித்திரமும் வேதத்தில் காண்கிறோம். In 1 Samuel 22 we read, you don't need to, King Saul killing about 85 priests of God who wore linen ephod, we read there. நாம் 1 சாமுவேலிலே சவுல் ஒரு 85 தேவனுடைய புரோகிதர்களை ஆசாரியர்களை கொன்று போட்டதை குறித்ததான சம்பவம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் அல்லவா? He asked the soldiers to fall on this priest. தன்னுடைய ராணுவ வீரர்களை படை வீரர்களை இந்த ஆசாரியர்கள் மேல் விழுந்து அவர்களை கொன்று போடும்படியாக அந்த சவுல் ராஜா கட்டளையிடுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். And the soldiers were afraid to raise the hand against God's servants, the priest. ஆனால் இந்த படை வீரர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களுக்கு விரோதமாக தங்களுடைய கரங்களை உயர்த்துவதற்கு அவர்கள் மிகவும் பயப்பட்டார்கள் என்று காண்கிறோம். Then he asked a young Edomite, a Doeg, a young man to fall, and he was the one who killed 85 priests of God. அதன் பிறகு ஏதோமியனாகிய அந்த மனிதனை அவர்கள் மேல் விழுந்து அந்த ஆசாரியர்களை கொன்று போடும்படியாக சவுல் கட்டளையிடுவதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். Many kings have done that. They have persecuted God's servants, or they've even killed God's servants. தேவனுடைய தாசர்களாகிய தேவனுடைய ஊழியக்காரர்களை அநேக ராஜாக்கள் உபத்திரவம் செய்தார்கள், மட்டுமல்ல கொன்று போட்ட சரித்திரத்தையும் நாம் காண்கிறோம். Tradition says, and also we have a clue in Hebrews 11, that Manasseh the king cut Isaiah in 2 pieces.
நாம் எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிற வேளையில் மனாசே என்பவன் ஏசாயாவை 2 துண்டுகளாக வெட்டி போட்டான் என்று நாம் காண்கிறோம் அல்லவா? We don't read that clearly, but it says some were cut asunder by sword. அந்த நிலைமையில் குறிப்பாக சொல்லப்படவில்லை என்றாலும் பட்டயத்தினாலே வெட்டுண்டார்கள் என்ற அந்த வார்த்தையில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வசனமாக அது காணப்படுகிறது. Isaiah's end was by the hand of Manasseh, who cut him by a sword into 2 pieces. That's what tradition says. எசையாவினுடைய முடிவானது மனாசேயினாலே பட்டயத்தினாலே துண்டாக்கப்பட்ட நிலைமையில் தான் காணப்பட்டது என்பது வரலாறு கூறுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Compare that with David's heart when he was rebuked by a servant of God. Immediately he repented. இந்த ராஜாக்களை எல்லாம் தாவீதோடு கூட தயவு செய்து ஒப்பிட்டு பார்ப்போம். அவனிடத்தில் அவனுடைய பாவத்தை குறித்து கொண்டு வருகிற வேளையிலே அவன் அதற்காக மனம் கசந்து அவன் எல்லா நிலைமையிலும் அறிக்கை செய்வதை குறித்து நாம் வாசிக்கிறோமே. We also read that David, when he had more than one opportunity to kill King Saul, his enemy, even cutting a corner of his robe, smote David's heart, and he said, how can I lift my hand against God's anointed? தனக்கு விரோதமாக தன்னை கொலை செய்யும்படியாக எழும்பின அந்த ராஜாவை கொலை செய்வதற்கு பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தாவீதுக்கு கிடைத்த பொழுதிலும் அந்த ராஜாவினுடைய சவுலினுடைய அங்கியினுடைய ஒரு சிறு துண்டையாவது வெட்டுவதற்கு அவன் துணியவில்லை. அவன் சொன்ன ஒரு காரியம், எவ்விதமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை நான் கொலை செய்ய இயலும் என்ற அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். At that time, Saul is not the anointed. This anointing has left him. The Spirit of God has left him. Still, because he was once an anointed of God, David did not dare to lift his hand, and that is the attitude that David had. அந்த சமயத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக அல்ல, ராஜாவாக அல்ல. அவனை விட்டு தேவ ஆவியானவர் பிரிந்து சென்று விட்டார். ஆனாலும் அவனை ராஜாவாக தேவன் நியமித்த அந்த அபிஷேகத்தை தான் உணர்ந்து கொண்டு அந்த மனிதன் மேல் கை வைப்பதற்கு அவன் பயந்தான் என்று நாம் தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Brothers and sisters, examine our heart for 1 minute here. இங்கே ஒரு நிமிடம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தை பரிசோதித்து பார்ப்போமாக. How many times we have spoken against God's servants? எத்தனை முறை தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் பேசி இருக்கிறோம்? Maybe we have not killed anybody, but how many times in our homes, in our circles, we have spoken ill against God's servants? நாம் யாரையும் கொன்று போடவில்லை, ஆனால் நம்முடைய வீட்டிலோ மற்றும் நாம் இருக்கிற இடங்களிலோ மற்றவர்களோடு கூட இந்த ஊழியர்களை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை விரோதமாக எத்தனை முறை நாம் பேசி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Even in the epistle of Jude, we read when Michael the archangel was speaking with Satan, he did not dare bring an accusation against him, but said, let God, the Lord, rebuke you. நிருபத்திலே மிகாவேலை குறித்து, பிரதான தூதனாகிய மிகாவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். About Moses' body. மோசேயினுடைய சரீரத்தை குறித்து அங்கே விவாதிக்க துணியாமல் தேவன் உன்னை பார்த்து கொள்வார் என்று அந்த சாத்தானிடத்தில் கூறுகிற அந்த சம்பவத்தை நான் நன்கு அறிந்திருக்கிறோமே. David understood that vengeance belongs to the Lord. Lord will take care of Saul. I don't need to do it. தாவீது அறிந்த ஒரு சத்தியம், பழிவாங்குதல் தேவனுக்குரியது, தேவன் அதை பார்த்து கொள்வார், நான் அதை செய்ய வேண்டியது இல்லை என்ற அந்த மனப்பக்குவத்தில் தாவீது காணப்பட்டான். Many times myself and you, sometimes we forget that truth and we take things into our own hand and we speak ill against God's servants.
சில வேளைகளில் நானும் நீங்களும் இந்த விதமான சத்தியத்தை மறந்தவர்களாக தேவ ஊழியர்களுக்கு தாசர்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் அல்லவா? Even after Saul was killed by the Philistines, he and his son Jonathan, David honored Saul. Think about it. It takes a big heart to do that. He took that body and gave it a funeral, and just he said, how are the mighty fallen, talking about Saul and Jonathan. சவுலும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் பட்டயத்தினால் வீழ்ந்த வேளையிலே தாவீது எந்த அளவிற்கு அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கும் அளவிற்கு அந்த ராஜாக்களுடைய அடக்கத்தை அவன் செய்கிறவனாக அவ்விதத்திலே அவன் கனம் பண்ணுகிற ஒரு இருதயத்தை பெற்றிருந்தான் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். So David's attitude towards sin is a commendable thing. பாவத்திற்கு விரோதமாக தாவீதினுடைய நிலைமை எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிந்து அதற்கேற்ற நிலைமையில் வாழத்தக்கதாக நாம் அதை அங்கீகரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Before I go to the second reason why God, I wanted to point out one more thing about David's later years. இரண்டாவது காரணத்தை சொல்லுவதற்கு முன்பாக தாவீதினுடைய பிற்காலங்களை குறித்த ஒரு குறிப்பையும் நான் சொல்ல விரும்புகிறேன். In the Kings, First Kings chapter 1, we read that verse 1 and 2. Can we read that? First Kings chapter 1, 1 and 2. ஒன்னு ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். ராஜாக்களின் புத்தகம் 1 to 4. ஒன்னு ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை கவனிங்கள். ஒன்னு ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சுனேம் ஊராகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாயிருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தான். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. This is a very touching story. இது மிகவும் நம்முடைய மனதை தொடக்கூடியதாய் காணப்படுகிறது அல்லவா? There was a time when he was walking on the top of the palace. He saw a woman taking bath. The lust came up in him. He went and took her, committed adultery, killed her husband, and he did terrible sin. ஒரு காலத்தில் அரண்மனையில் உப்பரியிலே உலாவிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பெண்மணி குளிக்கிறதை அவன் கண்டு தன்னுடைய மாம்சத்தில் இச்சை கொண்டவனாக அவளை தனக்கென்று கொண்டு ஒரு பயங்கரமான பாவத்தை தேவனுக்கு விரோதமாக அவளிடத்தில் செய்வதை குறித்து அறிந்திருக்கிறோம் அல்லவா? But now here, when he was old, we read that he couldn't get warm, so the servants gave an idea. Why don't we find a very beautiful girl in Israel? இப்பொழுது அவன் வயது சென்று படுக்கையில் இருக்கிற வேளையில் தனக்கு தன்னுடைய சரீரத்திற்கு அனல் உண்டாக்கும்படியாக அவனுடைய ஊழியக்காரர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஒரு வாலிப பெண்ணை உனக்காக கொண்டு வந்து அனல் மூட்டத்தக்கதாக இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். It was not David's idea, it was the servant's idea. இது தாவீதினுடைய எண்ணம் அல்ல, இந்த ஊழியக்காரர்களுடைய எண்ணத்தில் தோன்றினது என்பதை நாம் இங்கே அறிய வேண்டும். And the girl that was brought to him was the Miss Israel, means there was nobody more beautiful than this young girl. அந்த
தாவீதின் இடத்திலே அந்த வேளையில் கொண்டு வரப்பட்ட அந்த பெண் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேலில் உள்ள ஒரு அழகியாக காணப்பட்டால் அதனுடைய அர்த்தம் அவளை விட ஒரு பேரழகி அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இல்லை என்பதை தான் நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம். But we read that David did not know her. ஆனால் நாம் கடைசியாக இங்கே வாசிக்கிறோம், ராஜாவாகிய தாவீது அவளை அறியவில்லை. See, now David is a changed man. காரணம், இப்பொழுது தேவன் முற்றிலும் தாவீது ஒரு முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு மனிதன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Don't think that because he was an old man, that's why he didn't know her. Don't think like that. வயதானவனாய் இருந்தபடியால் தான் அவன் அவிதமாய் செய்யவில்லை என்பதை நாம் நினைக்க கூடாது. Abraham, when he was very old, even after Sarah died, he married Keturah. He had more children even after that, so it has nothing to do with the age. அந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமும் அதிக வயது சென்ற பிறகு சாராள் மரித்த பிறகு கெத்தூராளின் மூலமாக அநேக பிள்ளைகளை பெற்றான் என்று வாசிக்கிறோம் அல்லவா? ஆகையால் அந்த நாட்களிலே வயது ஒரு காரியம் அல்ல, ஒரு கேள்வி அல்ல. You know why he did not know this girl? இந்த அழகான இந்த பெண்ணை தாவீது அறியவில்லை. காரணம் என்ன? Because in Psalm 27:4 we read, one thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in the temple. 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே தாவீது குறிப்பிடுகிற அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று கூறுகிறார். Earlier he saw the nakedness beauty of a woman. Now his heart is taken up with the beauty of the Lord. That was his heart. ஆரம்பத்திலே ஒரு பெண்ணினுடைய அழகை கண்டு அதில் கவர்ச்சி கொண்டவனாய் காணப்பட்டான். ஆனால் அதன் பிற்பாடு கர்த்தருடைய அழகை கண்ட இந்த மனிதன் அந்த அழகில் தான் பிரியப்படுகிறானே ஒழிய எந்த விதத்திலும் மனித அழகினுடைய பெண்ணினுடைய அழகில் அல்ல என்பதை அவன் நமக்கு முன்பாக கொண்டு வருகிறான். I'm not even fit to talk about this because many a times we have failed in these areas. இந்த ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு நமக்கு அருகதில்லை, எனக்கு அருகதில்லை. காரணம் என்றால் நாம் அநேக முறை இப்பேற்பட்ட நிலைமையில் வீழ்ந்திருக்கிறோம் அல்லவா, தோல்வி அடைந்திருக்கிறோம் அல்லவா. David's heart was taken up with the Lord and his beauty. கர்த்தருடைய அழகையும் கர்த்தரையும் தன்னுடைய உள்ளத்தில் அதிகமாக கொண்டவனாய் தாவீதுடைய இருதயம் இப்பொழுது காணப்படுகிறது. So the first major reason why God honored this man, unlike any other, he had a very sensitive heart about sin. இந்த மனிதனை தேவன் கணம் பண்ணினார் மற்ற மனிதர்களை விட. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன என்பதை தான் நாம் கண்டோம். பாவத்தை குறித்ததான அந்த உணர்வு மிகவும் அதற்கு எதிரடியாக செய்யக்கூடிய நிலைமையிலே அவனுடைய உணர்வானது இருதயத்திலே பாவம் இல்லாத நிலைமையில் காணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் காணப்பட்டான். Now, after many years of wandering in the wilderness, caves and wood, fully chased by the wicked King Saul, இப்பொழுது அநேக வருடங்களாக வனாந்திரத்திலே சுற்றித் திரிந்து காடுகள் மலைகளிலும் எல்லாம் ஏறி இறங்கி அந்த நிலைமையிலே அவனுடைய வாழ்க்கையானது காணப்பட்ட சூழ்நிலைமையில் there were many times he was discouraged. அநேக முறை அவனுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் ஏற்பட்டன. Many times he failed. அநேக முறை அவனுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வந்தன. But God finally honored him, made him king over all of Israel. ஆனால் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக தேவன் அவனை ஏற்படுத்தினான் என்று நாம் இறுதியாக காண்கிறோமே. We read that in 2 Samuel chapter 5 verse 3. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே நாம் அதை காண்கிறோம்.
Please read that. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். Now God has lifted him. Finally, he became the king of all of Israel. தேவன் அவரை தாவீதை உயர்த்துவதை நாம் காண்கிறோம். கடைசியாக இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அவனை உயர்த்துகிறார். The suffering of King David and then the glory that God gave him. தாவீதனுடைய பாடுகள், உபத்திரவங்கள், அதற்கு பின்னால் தேவன் அவனுக்கு கொடுத்ததான மகிமையை காண்கிறோம். This is a beautiful picture of our Lord Jesus Christ. Today he is rejected and despised, but one day he will be coming back to rule this world as King of Kings and Lord of Lords. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ஒரு அருமையான சித்திரமாக தான் நாம் இதை காண்கிறவராய் இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். ஆனால் ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவாக, மகிமை பொருந்தினவராக இந்த பூமிக்கு வருவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. Okay, now David is the king, and what desire in his heart? இப்பொழுது தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவனுடைய இருதயத்தினுடைய முதல் விருப்பம் என்ன என்பதை காண்போம். 2 Samuel chapter 6 verse 1 and 2. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். Verse 17 also. 17ஆம் வசனம். 17ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். The first desire of David when he became king, that the ark of God should be brought to its rightful place. முதலாவது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவனுடைய உள்ளத்தில் வந்த முதல் விருப்பம் என்னவென்றால், தேவனுடைய பெட்டியானது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாதபடியால் அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அந்த ஆவல் கொண்டவனாய் காணப்பட்டான். How do we understand that he wanted the ark is a picture of the presence of the glorious God. Shekinah glory was in the presence of the tabernacle where the most holy place was, and he had a desire for God's glory. உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய ஷெக்கீனா மகிமை காணப்படக்கூடிய, இறங்கக்கூடிய இடமாய் அது காணப்படுகிறபடியால் கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பெட்டியானது கொண்டு வரப்பட வேண்டும், அது இருக்கப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருடைய மகிமையை வாஞ்சித்த அந்த மனிதன் அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆவலில் விருப்பம் கொண்டவனாய் காணப்படுகிறான். The ark of God should be in its rightful place. தேவனுடைய பெட்டி எங்கு இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You can understand from 1 Samuel early chapters what happened to the ark of God, where all it was taken. 1 சாமுவேல் ஆரம்ப அதிகாரங்களிலே நாம் கவனிக்கிற வேளையில் இந்த பெட்டிக்கு என்ன நடந்தது, அது எங்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டது என்பதை அந்த சரித்திரம் நாம் நன்கு அறிவோமே. In the time of Eli the priest, we read in 1 Samuel chapter 4, when Israel was fighting with the Philistines, they were defeated. ஏலியினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக
அவர்கள் யுத்தம் செய்கிற வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். And the people said, "Oh, why God did this to us? Let us go and bring the ark. It will deliver us." ஜனங்கள் சொன்ன ஒரு காரியம், தேவன் ஏன் இவ்விதமாக செய்திருக்கிறார், நாம் சென்று தேவனுடைய உடன்படிக்கையை கொண்டு வருவோம், அந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு விடுதலையை தரும் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். They were living in sinful life. They were disobeying God. Eli's sons were wicked men as priests. The life was terrible. Yet they thought, if the box comes, the box will save us. அந்த ஜனங்கள் துன்மார்க்க நிலைமையிலே வாழ்ந்தவர்களாய் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆசாரியன் ஆகிய ஏலியினுடைய 2 குமாரர்களும் பாவத்திலே வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள், துன்மார்க்கத்திலே காணப்பட்டார்கள். இருந்த பொழுதிலும் அந்த பொல்லாத வழியை அவர்கள் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணாமல், தேவனுடைய பெட்டிதான் இதற்கு காரணம், அந்த தேவனுடைய பெட்டி கொண்டு வரப்படும் என்றால் நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். They brought the box and they shouted a bigger shout, but what happened? 30,000 Israelites were killed and the ark was taken by the Philistines. அவர்கள் தேவனுடைய பெட்டி கொண்டு வருகிறார்கள், உரத்த சத்தத்தோட, மகா சத்தத்தோடு கூட அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? 30,000 இஸ்ரவேலர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த தேவனுடைய பெட்டியானது எடுத்து செல்லப்படுகிறது. They thought that the box, the ark has some magical power. They thought that it will save us. We read that in 1 Samuel chapter 4 verse 3. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் நினைத்த காரியம், இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மை ரட்சிக்கும், நம்மை காப்பாற்றும் என்று நினைத்தார்கள். அதற்கு ஏதோ வல்லமை உண்டு என்ற நிலைமையில்தான் அவர்களுடைய எண்ணம் காணப்பட்டது. They were thinking like the box had a magical charm. ஏதோ மந்திரத்தினுடைய நிலைமையிலே அந்த பெட்டியானது நம்மை விடுதலை செய்யும், நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு எண்ணம் தான் அந்த ஜனங்களுக்கு காணப்பட்டது. They thought God was in the box. அவர்கள் நினைத்த ஒரு காரியம் என்ன? தேவன் அந்த பெட்டிக்குள் இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். God is. தேவன் ஒருபோதும் அந்த பெட்டிக்குள் அல்ல. Heaven is his throne, earth is his footstool, we read. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. Living a sinful life and thinking that the ark's presence will protect them brought tragedy in Israel's life. 30,000 people were killed. The ark was taken by the Philistines. பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எந்த நிலைமையிலும் மனம் திரும்பாத நிலைமையிலே உடன்படிக்கை பெட்டியானது தங்களை காப்பாற்றும் என்ற நிலைமையில் அவர்கள் மதியீனமாக மூட நம்பிக்கையாக எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் 30,000 இஸ்ரவேல் ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தேவனுடைய பெட்டியும் எடுத்து செல்லப்பட்டது என்பதை நாம் அறிகிறோமே. And when that ark went into the Philistine land, next chapter tells what happened in the land of Philistia. பெலிஸ்திய அந்த தேசத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி சென்ற மாத்திரத்திலே என்ன எவ்விதமாய் காணப்பட்டது என்று நாம் காண்கிறோம். The Philistines took the ark and kept it next to their god Dagon. தாகோன் என்ற தங்களுடைய கடவுளுக்கு அருகாமையிலே அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் கொண்டு போய் வைத்தார்கள். And God honored his name among his enemies. The Philistines had greater fear of God's ark and its presence, which the children of Israel did not have. தேவனுடைய நாமத்தை தேவன் அந்த இடத்திலே மகிமைப்படுத்தின வேளையில் பெலிஸ்தியர்கள், கர்த்தருடைய சத்துருக்களாய் இருக்கக்கூடிய, இஸ்ரவேலின் சத்துருக்களாய் இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்களுக்கு கர்த்தருடைய பயம் உண்டாயிற்று. அந்த நிலைமையில் தேவனுடைய நாமம் கனப்பண்ணப்படும்படியாக அந்த பெட்டியின் மூலமாக தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். Brothers and sisters, when God's people dishonor God's name, God will sometimes exalt his name among the Gentiles. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் சில வேளைகளில் கர்த்தருடைய நாமத்தை கன ஈனம் பண்ணுவோம் என்றால்
கர்த்தர் அந்த காரியத்தில் ஈடுபட்டு தம்முடைய நாமம் கனஈனம் பண்ணப்படாதபடி மற்றவர்கள் மூலமாக கனம் பெறும்படியாக தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். The Philistines had great fear in keeping that ark there. Finally, they send it back in a new cart. அந்த பெட்டியானது, தேவனுடைய பெட்டியானது தங்களிடத்தில் இருப்பதில் அவர்களுக்கு மிகவும் பயம் உண்டாகி, அவர்கள் செய்த காரியம் என்ன? பெலிஸ்தியர்கள் ஒரு புதிய ரதத்தை உண்டாக்கி அதிலே அந்த பெட்டியை அனுப்புகிறார்கள். And God allowed the enemies to send honor. சத்துருக்கள் அந்த தேவனுடைய பெட்டிக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அனுப்பப்படத்தக்கதாக அவர்கள் அந்த காரியத்தை செய்வதை நாம் அங்கே கவனிக்க வேண்டும். When it was brought to the land of Israel, there was great fear. Later things changed, and we know that how Uzzah was killed by touching that ark. Later that ark went to Edom's house, Obed's house. இஸ்ரவேல் தேசத்திற்கு அந்த பெட்டியானது கொண்டு வரப்பட்ட வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் மிகவும் பயப்பட்டார்கள். அதன் பிறகு ஓபேதினுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டியானது கொண்டு போய் வைக்கப்பட்டது. இந்த சரித்திரம் எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோமே. And we read that God blessed the house of Obed-Edom. நாம் அங்கே வாசிக்கிறோம், தேவன் ஓபேத் ஏதோமின் வீட்டை அதன் மூலமாக ஆசீர்வதித்தார் என்று காண்கிறோம். But the nation of Israel dishonored God in connection with the ark of God. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பொறுத்தவரையில் இஸ்ரவேல் தேசம் அதை கனவீனம் பண்ணினார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Now David, when he became king, his first desire is the ark of God. The presence of God shown in the ark of God should be in its rightful place. இப்பொழுது தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவனுடைய முதல் வாஞ்சை என்னவென்றால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நிலைமையில் அதற்கு முற்படுகிறான். Brothers and sisters, this is what God desired from us. We should give God first priority. Him and His glory should be the first priority in our life. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் விரும்புகிற காரியமும் இதுதான். முதன்மை என்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கும் கர்த்தருடைய மகிமைக்கும் கொண்டு வரப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தரும் கர்த்தருடைய மகிமையும் தான் பிரதானமாய் காணப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. The Lord Jesus Christ in Matthew 6:33 has reminded us, seek ye first the kingdom of God and His righteousness. மத்தேயு 6:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான நினைவுபடுத்தின வசனமாய் இருக்கிறது. முதலாவது ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் என்று கூறுகிறாரே. Many times, like the Israelites thought that the ark will protect us, it will save us. Many, because we break bread every Sunday. Of course, we are not doing it now, but if we do it, we will be safe. Don't think like that. அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தது போல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நம்முடைய மத்தியில் காணப்படும் என்றால் நாம் மிகவும் பத்திரமாய் இருக்கிறோம், நாம் காப்பாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது என்ற சிந்தனை நம்மையும் ஆட்கொள்ளக்கூடியதாய் காணப்படுகிறது அல்லவா? கர்த்தருடைய பங்கு பெறுவதனாலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எல்லா நிலைமையிலும் விடுபட்டவனாய் காணப்படுகிறேன் என்கிற அந்த மதியீனமான எண்ணத்தை நாம் கொண்டிருப்போம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் நாமும் நினைக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. It is in connection with unworthily taking part in the Lord's Supper that the Lord wants us. For this reason, some of you are weak, some are sick, and some even die. ஆகையால் தான் தேவனுடைய வசனத்திலே நம்மை கர்த்தர் நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், யாதொருவன் அபாத்திரமாய் இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவான் என்றால்
இதன் மூலமாக காணப்படுகிறதான கர்த்தருடைய சிட்சையை தான் நாம் காண்கிறோம். ஒரு சிலர் பலவீனமாய் இருக்கிறார்கள், ஒரு சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்ற அந்த வார்த்தையை நாம் காண்கிறோம் அல்லவா? Two things about David's life we have considered. நாம் இன்றைக்கு இரண்டு காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து கண்டோம். First is his sensitive heart towards sin. பாவத்திற்கு விரோதமாக எல்லா நிலைமையிலும் அது ஒருபோதும் கூடாது என்கிற அந்த ஒரு எண்ணம் இருதயம் கொண்டவனாக தாவீது காணப்பட்டான். Early he failed, but as he grew and as he walked with God, his heart was very sensitive to sin. துவக்கத்திலே அவனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி காணப்பட்டது, தோல்வி காணப்பட்டது. அதன் பிறகு கர்த்தரோடு நெருங்க நெருங்க ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அந்த உணர்வு ஏற்பட்டு பாவத்தை வெறுக்கும் அளவிற்கு அவன் காணப்பட்டான். Later when he sinned, immediately his heart smote him. அதன் பிறகும் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்தான். அது வேற யாரும் உணர்த்த வேண்டாத நிலைமையில் தன்னுடைய இருதயத்திலே அது குத்தப்பட்டவனாக அதை உணர்ந்து அறிக்கை செய்கிறான். May God give me and you such a heart. அப்பேற்பட்டதான ஒரு இருதயம் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் தந்தருளுவாராக. The second main reason is, first when he came to power, to a position, his first desire is God and his glory. இரண்டாவது காரணம் என்று சொல்லும் பொழுது, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு முதன்மையாக அவன் விரும்பின ஒரு காரியம் தேவனும் தேவனுடைய மகிமையும் தான் முதன்மை பிரதானமாய் இருக்க வேண்டும் அறிந்து கொண்டான். What is the priority in my life, your life? என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் முதன்மை என்கிற ஒரு காரியம் எதுவாய் காணப்படுகிறது? Is it making more money? அநேக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமா? Is it to live in more comfort? இன்னும் அதிகமான சுக சௌகரியத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற எண்ணமா? Or is it God's glory through my life? அல்ல, கர்த்தருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காணப்பட வேண்டும் என்ற எண்ணமா? Seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோமே. And along with that, God will meet our needs, and along with that, even persecutions. That is part of the package. அதன் பிறகு தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதோடு கூட கிறிஸ்துவுக்காக சத்தியத்திற்காக சில பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை தேவன் வைத்திருக்கிறார். Some people misunderstand that if you honor God, he will give us everything. Then it becomes a prosperity gospel. But if you read it carefully, these things will be given. What is that these things? You can read in the earlier verses. Along with difficulties and persecutions, God will meet our every need. அநேகர் கூறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் தேவனை கனம் பண்ணுவோம் என்றால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்தருளுவார், சுகத்தை தருவார், இந்த உலகத்தினுடைய சௌகரியத்தை தருவார், பொருளாதாரத்தை தருவார் என்று சுபிட்சமான சுவிசேஷ நிலைமையில் உள்ள அறிவிப்பை தான் கொடுக்கிறார்களே ஒழிய உண்மையான சத்தியம் அங்கே ஆண்டவர் என்ன குறிப்பிடுகிறார் என்கிற அந்த வியாக்கியானம் குறிப்பிடுவது கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியை தேடுங்கள், அவைகளோடு இவைகளையும் நான் கூட கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது இதற்கு முன்பாக சொன்னதான சில பாடுகள், சில உபத்திரவங்கள் சத்தியத்தின் நிமித்தமாக வருவதையும் குறிப்பிட்டுதான் ஆண்டவர் கூறுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We have two more main reasons why God honored him. Lord willing, next meeting we will look at that. Please attend it. இன்னும் இரண்டு காரணங்கள் ஏன் தேவன் தாவீதை கனம் பண்ணினார் என்பதற்கு இன்னும் இரண்டு காரணங்கள் உண்டு. அதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அடுத்த வகுப்பிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Him that honoreth me, I will honor. That was true back then, that is true even today. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தையானது அன்றைக்கும் உண்மையாய் இருந்தது, இன்றைக்கும் அதே நிலைமையில் உண்மையாய் காணப்படுகிறது. Be glorified through these thoughts. இந்த சிந்தனையின் மூலமாக
தேவனுடைய நாமமானது மகிமைப்படட்டும். Thank you very much. God's name be praised. Thank you.